ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி அந்த சாமியார் சொன்னதை நினச்சி ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. ரேவதிக்கு கண்டம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த முருகனால் ரேவதிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பதட்டத்தோடு தான் இருக்காரு. இந்த டைமில் தான் நம்ம மைண்ட் வந்து ஹோட்டலும் ஓப்பன் பண்ண போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாரு. ரேவதி கார்த்திக்கிட்ட கொடுப்பாங்க. இந்தாங்க மாமா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, இந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் போட்டுட்டு ஹோட்டல் திருப்பு விழாக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்லுவாங்க. அப்போ கார்த்தி ரேவதியே பார்த்துட்டு இருப்பாங்க. ரேவதி, இனிமேட்டு நீ என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரேவதி கிட்ட கார்த்தி சொல்லிடுவாங்க. அதுக்கு நம்ம ரேவதி கேட்பாங்க, எதுக்காக கார்த்தி திடீர்னு இப்படியெல்லாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்லுவாங்க, இல்லை ரேவதி, எனக்கு என்னமோ அந்த முருகனால உனக்கு பிரச்சனை வருமோன்னு பயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, வாங்க நம்ம ஹோட்டல் திருப்பு விழாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹோட்டல் திருப்பு விழாக்கு போறாங்க. அங்க போனா நம்ம மயில் வாகனம் வந்து சாமுஸ்வரி கிட்ட தான் கத்திரிக்கோலை கொடுக்குறாங்க. நீங்க தான் அத்தை இந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹோட்டலையும் திறந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரகலாவுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. என்னடா இவங்க சந்தோஷமா இருக்காங்களே, இவனுங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு தானே நம்ம நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா இந்த ஹோட்டலை அக்கா கையாலேயே இவன் திறக்க வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி ஹோட்டலை திறந்தோடனே அங்கே அவங்க பேரு தான் இருக்கு, சாமுண்டீஸ்வரி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்ததுமே நம்ம சாமுண்டீஸ்வரி மயில் கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு மாப்பிள்ளை என்னோட பேரை வச்சிங்க, உங்க பெரிய ரோகிணி பெரிய வச்சு ஹோட்டல் திறக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட மயில் வாகனம் சொல்றாங்க, அது எப்படி அத்தை, நீங்க தான் இந்த குடும்பத்தோட ஆணி வேறு, அதனால தான் உங்களோட பேரை வச்சோம், இதுல தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்ல. இதை கேட்ட நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு சொல்லலாம். என்ன மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் எல்லாருக்குமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரோகிணி ரேவதி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் கார்த்தி தானே. கார்த்தி எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணாலும் எதுக்காக அம்மாவுக்கு கார்த்தி பிடிக்காம இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அது கேட்ட ரேவதி சொல்றாங்க, அப்படியெல்லாம் நினைக்காத ரேவதி, என்னைக்கு கார்த்தி வந்து தாத்தா பாட்டியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சோ அப்பையில இருந்து தான் நம்ம அம்மா வந்து கார்த்தியை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கார்த்தி மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாங்க உனக்கே நல்லா தெரியல. கூடிய சீக்கிரம் சிவகாமி அம்மாவோட சாவுக்கு காரணம் பாட்டி தாத்தா கிடையாது அப்படிங்கிறத கார்த்தி நிரூபிச்சுட்டா போதும், நம்ம குடும்பம் எப்பயும் போல சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரேவதி ரோகிணி கிட்ட சொல்றாங்க, சரிக்கா நான் போயிட்டு பைக் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன், கார்த்திக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ரோகிணி சொல்றாங்க, இங்கே பாரு ரேவதி, நீ தனியாக போகாத, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ரேவதி சொல்றாங்க, வேணாக்கா இந்த மாதிரி நேரத்தில் நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேணாம், நானே போயிட்டு அந்த பைக்கு கணக்கியே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி தனியாக தான் ஆட்டோல ஏறி போறாங்க. இந்த சைடு முருகனோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே ரேவதியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரேவதி தனியா ஆட்டோல ஏறுறத பார்த்த முருகன் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, டேய் தாண்டா சரியான நேரம், அவ தனியா ஆட்டோல ஏறி போறா, கண்டிப்பா இந்த மாதிரி நேரத்துல அவளை பிடிச்சோன்னா கண்டிப்பா அவ கதையை முடிச்சிடலாம், நம்மளையா போலீஸ்ல மாட்டி விடுறா, இவெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, இவளுகளை மாதிரி ஆளுங்களாம் இந்த உலகத்துல இருந்தாலுங்க கண்டிப்பா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி முருகனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு முருகன் வந்து பைக்கில் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து ரேவதியை வீட்டில் தேடி பார்க்குறாங்க. ரேவதி எங்கேயுமே காணோம். ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, ரேவதி எங்க ஆளே காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, அவ வெளியில போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, எதுக்காக அவ தனியா வெளியில போனா, என்கிட்ட சொல்லாம போகக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ரோகிணி சொல்றாங்க, எதுக்காக கார்த்தி இவ்வளவு பதட்டம் ஆகுறீங்க, அவ ஒரு வேலை விஷயமா தான் வெளியில போயிருக்கா, வந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்திக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கா. அந்த சாமியார் சொன்னதான் நம்ம கார்த்திக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ரேவதிக்கு ஒரு கண்டம் இருக்கா, அதுல இருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம கார்த்திக் வந்து இது சரியா வரல, கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து கார் எடுத்துட்டு போறாங்க. ரேவதி ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்த முருகனோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே பைக்கால ஆட்டோவை வழி மறிக்கிறாங்க. அப்போ ஆட்டோக்காரரும் ஆட்டோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. யாரா நீங்களா, எதுக்காக ஆட்டோவுக்கு முன்னாடி பைக் நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட முருகன் வந்து சொல்றாங்க, இறங்குடி வெளியில அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வெளியில இறங்க சொல்றாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, டே பொறுக்கி ராஸ்கல், நீ சொன்னா நான் ஆட்டோல இருந்து இறங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரேவதி பயங்கரமா திட்டுறாங்க. இதை கேட்டதுமே முருகன் வந்து ரேவதியை சொல்றாங்க, எங்களையே நீ போலீஸ்ல மாட்டி விடுவியா, ஒன்ன மாதிரி பொம்பளைங்களாம் இந்த உலகத்துல உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சண்டை போடுறதுக்கு வராங்க. அப்ப அந்த ஆட்டோக்காரர் எவ்வளோ தடுக்கிறாரு.
அந்த ஆட்டோக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, டே உன் வேலையை நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு ரேவதியை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி முருகனுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரேவதினால ஓட முடியாமல் அப்படியே கால் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. இதாண்டா சாக்கா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து ரேவதியை ஒரு பொருளை வச்சு குத்துறதுக்காக வராங்க. ரேவதி அங்கேருந்து மறுபடியும் எந்திரிச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம கார்த்தி கரெக்டாக ரேவதி ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதியை பார்த்ததுமே நம்ம கார்த்தி வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு ரேவதின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடி முருகன் வந்து கூர்மையான ஆயுதத்தோட ரேவதியை மிரட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே கார்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. முருகன் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இனிமேட்டு உன்னோட கதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூர்மையான ஆயுதத்தால் குத்த வராங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி அதை பார்த்துட்டு ஓடி வராங்க. ஒரு பக்கம் நம்ம ரோகிணிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. எதுக்காக கார்த்தி வந்து ரேவதி தனியாக போயிருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடியே போனார். எனக்கு ஒன்றுமே புரியலையே, ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா? ஒருவேளை அந்த ட்ரெஸ் கடையில் நடந்த பிரச்சனையை வச்சு தான் கார்த்தி இப்படியெல்லாம் நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த சைடு மயில் வராங்க. மயில் கிட்ட நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரேவதி தனியாக வெளியில் போனால் கார்த்தி வந்து என்கிட்ட கேட்டாங்க ரேவதி எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் அவள் ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிருக்கா அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி பதத்துட்டோட கார் எடுத்துகிட்டு ஓடினாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி வந்து மயில் வாகனம் கிட்ட சொல்ல. இதை கேட்ட மயில் வாகனம் சொல்கிறாங்க, எதுக்காக ரோகிணி இவ்வளோ பதட்டமாகிற? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது, நான் சகலைக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் வந்து சகலைக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் கார்த்தி வந்து காலை எடுக்கவே இல்லை. சரி ரேவதிக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கும் கால் பண்ணுறாங்க. ரேவதி ஃபோனும் நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை பார்த்துட்டுமே நம்ம மயிலுக்கு ஒரு வித பதட்டம் வருது. என்னவா இருக்கும், ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மயில் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரோகிணி வந்து மயில் கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுங்க ஃபோன் எடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாங்க, இல்லை ரோகிணி 2 பேரோட ஃபோனுமே ரீச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ரோகிணி வந்து ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. அப்போ மயில் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்கா, அவங்க 2 பேரும் ஏதோ பிரச்சனையில் மாட்டிருக்காங்கன்னு தோணுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட மயில் வாகனம் சொல்கிறாங்க, சரி ரோகிணி இப்போ ரேவதி எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, அவள் கார்த்திக்காக சர்ப்ரைஸாக பைக் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா, அதுக்காக தான் அவள் போயிருந்தா, நீங்கள் தயவு செஞ்சு போய் என்னன்னு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி மயில் வாகனம் கிட்ட சொல்லுவாங்க. மயில் வாகனமும் சரி ரோகிணி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சந்திரகலாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னது இது, வீட்டில் ரேவதியை காணோம், இவன் என்னன்னா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கா, மயில் வாகனம் அவசர அவசரமாக போகிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது. இது என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு மண்டையே வெடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் சரி நம்ம ரோகிணி கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ரோகிணி எதுக்காக நீ ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு ரோகிணி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, இல்லை ரேவதி ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் அப்படின்ட்டு வருது, அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை அனுப்பி விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டால் சந்திரா வந்து சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சரி என்னவா இருந்தாலும் ரேவதி கார்த்தி இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு திருப்பி வராமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா வந்து ரொம்ப கேவலமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு வர ஆபத்தில் இருந்து ஒருவேளை நம்ம கார்த்தி வந்து காப்பாற்றிடுவாங்களா, அப்படி இல்லைனா அந்த சாமியார் சொன்ன மாதிரி நம்ம ரேவதிக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு சொன்னார்ல, அதனால அந்த முருகன் வந்து நம்ம ரேவதியை அந்த பொருளை வச்சு குத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.